மக்களை பாருங்கள், எங்களுடைய விவசாயத்தை விளைஞ்சி விட்டது. வழி இல்லாத இருக்குது மக்களை உள்ளே வர்றது. பின்னாடி பயிர் நட்டவங்க இந்த பாரு, இதெல்லாம் பயிராக இருக்கு. பயிரில் உள்ளே வந்து வறக்கிறதுக்கு வழி இல்லாத இருக்குது பாரு மக்களை. எப்படி இருக்குது பாருங்கள் எங்களுடைய விவசாயம். விவசாயம் இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இது பாரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி விளைஞ்சிடுச்சு. வழி இல்லாத அப்படியே இந்த மாதிரி முறிந்து எல்லாம் தொங்கல் விட்டுன்னு இருக்குது பாருங்கள் மக்களை. தலையை கீழே குட்டின்னு இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் எங்களுடைய விவசாயத்தை. நாங்கள் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு வீடியோ போட்டிங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க மக்களை. ஏன்னா கிராமம் விவசாயம் இல்லையா, அதனால் பார்த்து பிடிச்சிருந்தீங்களே ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு பெல் பட்டன் தட்டுங்க மக்களை. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் பாருங்கள். விவசாயம் இல்லைன்னா சாப்பாடு இருக்காது. நாங்கள் விவசாயம் பண்ணால் தான் இப்போ வந்துட்டு 100 ரூபா 150 ரூபாய் கிலோ அரிசி ஆயிடுச்சு. இன்னும் குறை நாளையில் எப்படி ஆகுமோ தெரியாது மக்களே. பாருங்கள், விவசாயம் இருந்தால் தான் எதுவுமே ஜீவனம் நடக்கும். விவசாயம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே எங்களுடைய விவசாயத்தை. இதெல்லாம் வெளியில் இந்த வருதே, இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி நட்டாங்க, இப்படி இருக்கேன். இந்த முன்ன நட்டதுனால இப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. பிடிச்சிருந்தீங்களே விவசாயம் பிடிச்சிங்கள் பாரு, எப்படி இருக்குது பாருங்கள் மக்களை எங்களுடைய விவசாயத்தை. பாருங்கள், அதுலேருந்தே ஒரு 6-7 ஏக்கராட்டம் அப்படியே இருக்க விளைஞ்சிருக்கேன். பின்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி நட்டாங்களாங்காட்டியும் அது விளையாந்து இருக்க வழி இல்லாத போய் நின்று கிடக்குது மக்களை. பாருங்கள், ஏதோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை. உங்களுக்கு புண்ணியமாக போகுது. பிடிக்கலன்னா தள்ளி விட்ருங்க மக்களை. பாருங்கள் மக்களை, நம்மளது தான் இதெல்லாம். பாருங்கள், எல்லாம் படுத்துங்க, எல்லாம் முளைஞ்சி வந்துச்சு. இது எப்படி இருக்கும் பாருங்கள் மக்களை. அறக்கிறதுக்கு வழி இல்லாத எப்படி இருக்கு பாருங்கள் மக்களை. விவசாயம் பிடிச்சிங்களே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பெல் பட்டன் தட்டுங்க மக்களை. எப்படி இருக்கு பாருங்கள். விவசாயம் பண்ணாலும் இப்படி ஆகுது. விவசாயம் பண்ணலனாலும் வயிற்றுக்கு இல்லாத போடும் விளைக்குது. எப்படி இருக்கு பாருங்கள் மக்களை. எல்லாம் படுத்துக்கிச்சு. வேலை ஈரம் ஜாஸ்தியாக இருந்துன்னு தெரில, வெயிட் தாங்காதுன்னு தெரில மக்களை. பாருங்கள், எல்லாம் வெயிலாக தான் அப்படியே அறக்கிறதுக்கு வெயிலாக தான். அந்த இளம் பயிராக்குது, அந்தாண்டில் அறுத்துட்டாங்க. அதனால் வெயிலாக அப்படி இருக்கும் பாரு மக்களை. பாருங்கள் விவசாயம் எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் கஷ்டப்பட்டு வெயிலில் மழையில் பனியில் எல்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் இப்படி பண்ணும்போது கைக்கு வர நேரத்தில் வழி இல்லாத இப்படி ஆகி போச்சு. மழைக்கே வந்துடுமோன்ட்டு எங்களுக்கு ஒரு பயம் வேறு. எப்படி இருக்குது பாரு மக்களை. எல்லாம் படுத்திக்கிச்சு. பண்ணியும் புண்ணியம் இல்லாத ஆகி போய்க்குது பாரு மக்களை. எப்படி இருக்குன்னு.